டெம்போ டிராவலர் வாகனத்தில் அழைத்துச் சென்று ஓட்டுநர் ஒருவர் அத்துமீற முயற்சித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒசூர் பாகலூர் அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்தவர். 36 வயதான இளம்பெண். இவரது கணவர் காவல்துறையில் பணியாற்றினார். இந்த தம்பதியினருக்கு ஒரு மகன், ஒரு மகள் உள்ளனர். 2ஆம் நிலை காவலராக கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் வேலை பார்த்து வந்த இளம்பெண்ணின் கணவர் கடந்த 2017ஆம் ஆண்டு நடந்த சாலை விபத்தில் உயிரிழந்துவிட்டார். இதனால் கருணை அடிப்படையில் அவரது மனைவியான இளம்பெண்ணுக்கு வாரிசு அடிப்படையில் காவல்துறையில் டேட்டா என்ட்ரி செய்யும் ஆபரேட்டராக பணி கிடைத்தது. தருமபுரி மாவட்டம் தொப்பூர் காவல் நிலையத்தில் வேலை பார்த்து வந்த இளம்பெண். பாதிக்கப்பட்ட பெண்ணின் வாக்குமூலம்: எங்க அம்மாவை பார்த்தா பிளைண்ட் ஆயிட்டாங்க, நெக்ஸ்ட் வீட்டுக்காரரை பார்த்தா அவரும் இறந்துட்டாரு. என்னோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. அம்மா வீட்டுல நான் இருந்து கொஞ்சம் நல்லபடியா பசங்களையும் வளர்த்துக்கிட்டு அம்மாவையும் பார்த்துக்கிட்டு காலத்தை ஓட்டலாம்னா வெளியில போய் டியூட்டி ஒழுங்கா பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தா கூட அண்ணே, இந்த மனுஷங்களால என்னால வாழவே முடியாதுங்க சார். அவன் அப்படி ஒரு டோர்ச்சர் சார். என் உடம்பெல்லாம் சார். அவன் நாசமாக்கிட்டு வெளியில போய் சொன்னீன்னா உன்னை விடவே மாட்டேன், நானும் சாவடிச்சுடுறேன்றான் சார். நான் செத்தா என் பசங்களுக்கு யார் சார் பாதுகாப்பு? எங்க அம்மாவுக்கு யார் சார் பாதுகாப்பு? பாதிக்கப்பட்ட 36 வயது இளம்பெண் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே உள்ள பாகலூர் கிராமத்தை சேர்ந்தவர். இவருக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர். இவரது கணவர் காவல்துறையில் பணியாற்றி வந்த நிலையில் கடந்த 2017ஆம் ஆண்டு நடந்த ஒரு சாலை விபத்தில் துரதிருஷ்டவசமாக உயிரிழந்தார். கணவரின் மறைவுக்குப் பின் அரசாங்கத்தின் கருணை, வாரிசு அடிப்படையில் இந்த இளம்பெண்ணுக்கு காவல்துறையிலேயே டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் பணி வழங்கப்பட்டது. முதலில் தர்மபுரி மாவட்டம் தொப்பூர் காவல் நிலையத்திலும் பின்னர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தெரிகை காவல் நிலையத்திலும் பணியாற்றினார். கடந்த ஏப்ரல் மாதம் முதல் ஒசூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு பணிமாறுதல் செய்யப்பட்டு அங்கு வேலை பார்த்து வந்தார். பார்வையிழந்த தனது வயதான தாயார் மற்றும் 2 பிள்ளைகளின் வாழ்வாதாரமாக இவரே விளங்கி வருகிறார். வழக்கமாக இப்பெண் ஒசூர் காவல் நிலையத்தில் பணி முடிந்ததும் பேருந்து மூலம் தனது கிராமத்திற்கு செல்வார். பேருந்து நிறுத்தத்தில் இருந்து அவரது வீடு சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதால் அங்கிருந்து நடந்து செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். கடந்த 16ஆம் தேதி மாலையும் பணி முடிந்து பேருந்தில் இருந்து இறங்கி அவர் வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரது ஊரைச் சேர்ந்த மூர்த்தி, 37 என்ற டெம்போ டிராவலர் வாகன ஓட்டுநர் அங்கு வந்துள்ளார். நானும் நமது ஊருக்குத்தான் செல்கிறேன், வாகனத்தில் ஏறுங்கள் என மூர்த்தி கூப்பிட்டுள்ளார். தன் சொந்த ஊர்க்காரர் என்ற நம்பிக்கையிலும் தான் ஒரு காவல்துறை ஊழியர் என்பதால் நமக்கு ஒன்றும் ஆகாது என்ற தைரியத்திலும் அந்த பெண் வாகனத்தில் ஏறியுள்ளார். சிறிது தூரம் சென்றதும் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் மூர்த்தி திடீரென வாகனத்தை நிறுத்திவிட்டு உள்ளே இருந்த பெண்ணிடம் தவறான எண்ணத்துடன் அத்துமீற முயன்றுள்ளார். மூர்த்தியின் இந்த எதிர்பாராத செயலைக் கண்டு அதிர்ச்சியடைந்தாலும் அந்த பெண் உடனே அவரை கண்டித்து சத்தம் போட்டு கூச்சலிட்டுள்ளார். ஒரு கட்டத்தில் ஓட்டுநர் மூர்த்தியை பலமாக தள்ளிவிட்டு ஓடும் வாகனத்தில் இருந்து கீழே குதித்து உயிர தப்பித்து தனது வீட்டிற்கு ஓடியுள்ளார். வீட்டிற்குச் சென்ற பெண் நடந்த அதிர்ச்சியான சம்பவத்தை கூறி தனது பார்வையிழந்த தாயார் மற்றும் உறவினர்களிடம் அழுதுள்ளார். அவர் கொடுத்த புகாரில் தான் எப்போதும் அண்ணன் என்று மதித்து அழைக்கும் நபரே தனக்கு இந்த துரோகத்தை செய்ய துணிந்ததாகவும் வெளியில் சொன்னால் கொலை செய்துவிடுவதாக மிரட்டியதாகவும் கண்ணீர் மல்க கூறியுள்ளார். மேலும் தன் கணவர் இல்லாத நிலையில் தனக்கும் தன் குடும்பத்திற்கும் பாதுகாப்பு யார் என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியுள்ளார். கடந்த 17ஆம் தேதி பாகலூர் காவல் நிலையத்தில் இப்பெண் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர்.